தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 2வது பாகம், அதனுடைய ஒப்புயர்வற்ற தன்மை. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அதுல உலக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஞான தீபமாக விளங்கும் கீதை, அந்த கீதையினுடைய மகத்துவம். அடுத்து கீதை மீது பல குற்றச்சாட்டுகள் எழும்புகின்றன. அந்த குற்றச்சாட்டுகளின் உண்மை என்ன? அதுல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, கீதை என்பது பிராமணர்களின் மறைமுக சூழ்ச்சி என்று ஒரு குற்றச்சாட்டு. அது பற்றின ஒரு பதில் என்ன? சோ இந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். பகவத்கீதை என்பது சைத்தன்யமய ஞானத்தை கற்றுத்தரும் ஒரு ஞான பொக்கிஷமாகும். அஞ்ஞானம், ரஜதம தன்மை, அதோட துக்கம், அநியாயம் ஆகியவற்றை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வீரத்தை கற்றுத்தரும் ஒரு நூல். பகவத்கீதையை பின்பற்றுவதனால என்ன ஏற்படுகிறதுனா, முக்கியமா மனிதனுக்குள் அந்த தெய்வீக தன்மை ஏற்படுகிறது. இன்றைக்கு ராஷ்டிரம் மற்றும் தர்மம் இருக்கக்கூடிய இன்றைய நிலையில இந்த பகவத்கீதையினுடைய உபதேசத்தை அனைவருமே கடைபிடித்து நடைமுறைப்படுத்துவது மிகவும் அத்தியாவசியமாகிறது. இத்தகைய நிலையில் பகவத்கீதையினுடைய உபதேசம் பாரத வருஷம் மற்றும் உலகையே ரட்சிக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. அதனால இப்பேற்பட்ட ஈடு இணையற்ற ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய மகத்துவம், அதோடு அதற்கு எழுப்பக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், எதிர்ப்புகள், அதற்குரிய கண்டனம், இவற்றை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, கீதை மனிதனின் செயல்முறை வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் வழங்குகிறது. அதாவது பிராக்டிக்கல் லைஃப்க்கு, உலக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் கீதையினுடைய வழிகாட்டுதல் நமக்கு பயன் தருவதாக உள்ளது. அதனால இந்த 2 விஷயங்களை பற்றியும் சம்பந்தமாகவும் கீதையினுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையில என்னன்னு பார்த்தோம்னா, வேதம் மற்றும் உபனிஷத்துகளினுடைய சாரம் அப்படியே பிழிந்து தரப்பட்டுள்ளது. பல்வேறு இயல்புகளை உடையவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து யுத்த பூமியில் உபதேசித்த கிரந்தம் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை. அவ்வளவு ஒரு சுலபமான மொழியில அர்ஜுனனுக்கு அவர் உபதேசம் செய்துள்ளார். அதோட கீதை என்பது முக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு சத்திய வாக்கு. அதனாலதான் காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு ஆன்மீக நூலாக இது விளங்குகிறது. கீதையில அப்படி என்னதான் உள்ளது, அதை பத்தி சிறிது விரிவாக நம்ம பார்க்கலாம். முதலாவது, மனிதனுடைய சம்பூர்ண வாழ்க்கை அமைப்பு, அப்புறம் என்ன செயல் புரிய வேண்டும், செயல் புரியும் பொழுது அதில் ஆனந்தத்தை அனுபவிப்பது எப்படி, அதோட வெறும் பலனில் எதிர்பார்க்காமல் அந்த கர்மாக்களை செய்வதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றின முழு வழிகாட்டுதலும் கீதையில் உள்ளது. கீதையின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்க்கை வாழும் கலையை நமக்கு கற்று தந்துள்ளார். வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியமான மோட்சத்தை அடைவது எப்படி அப்படின்ற வழிகாட்டுதலும் கீதையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால கீதை நம்ம எவ்வளவு ஆழ்ந்து பயில்கிறோமோ அந்த அளவு அதனுடைய அர்த்தம் புரிவது மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் நமக்கு மிகவும் அத்தகைய ஞானம் நமக்கு அப்பொழுதுதான் கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கீதையின் மூலமாக எவ்வாறு வழிகாட்டுதல் கிடைக்கிறது என்பதை நம்ம இதன் மூலமா தெரிந்து கொண்டோம். அடுத்து 2வது என்னன்னா, இப்போ உலக விவகாரங்களை பார்க்கும் பொழுது உள்நாடு வெளிநாடு ஆகிய அனைத்து நாடுகளிலும் கீதையின் பயனை பெறுவது எப்படி அப்படின்ற அந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. பாரதத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு செக்யுலராக இருந்தால் கூட தேசத்தினுடைய நியாய அமைப்பின் மிக முக்கியமான மூல வாக்கியம் எது அப்படின்னா, யதோ தர்மஹ ததோ ஜெய. இது மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட திவ்ய வாக்கு. அதோட அந்த நீதி மன்றத்துல கீதையின் மீது கையை வைத்து சத்திய பிரமாணம் செய்யப்படுகிறது. அதனால ஒரு பக்கம் செக்யூலர்னா கூட இந்து தர்மம் எப்படி ஆதார ஸ்தம்பமாக விளங்குகிறது, நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலையும் சரி நீதித்துறையிலும் சரி அப்படின்றது தெரிய வருகிறது.
அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நிறைய இந்த பிசினஸ் ஸ்கூல் வந்து நடைபெறுகிறது இல்லையா. அங்கு வந்து தன்னிறைவான கல்வி நிகழ்வில் அவர்கள் வந்து பகவத்கீதையினுடைய பல மேற்கோள்களை வந்து அவர்கள் எடுத்துக்காட்டாக அதுல வந்து காண்பிக்கின்றனர். அதோட பிசினஸ் வீக் அப்படின்ற ஒரு பிரபலமான பத்திரிகை அதுல வந்து வெளியிடப்பட்டுள்ள ஒரு கட்டுரையில் அவர்கள் மிக தெளிவாக உறுதிபட கூறுவது என்னவென்றால், அமெரிக்காவின் பெரிய பெரிய அந்த உத்தியோக ஸ்தாபனங்கள் மற்றும் அவர்களுடைய வியாபார முன்னேற்றத்திற்காக வந்து அவர்கள் வந்து பாரதிய தத்துவ ஞானத்தை பிரத்யட்சமாக செயல்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கின்றனர் அப்படின்னு அந்த கட்டுரையில வந்து கூறப்பட்டுள்ளது. அதோட தலைமை தாங்கும் குணம், அதாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அதை வந்து மேம்படுத்துவது எப்படி அப்படின்ற அந்த மாதிரியான நிகழ்விலும் அந்த மாதிரியான கல்வி போதனையிலும் அதிகபட்சமாக அந்த நம்முடைய ஸ்ரீமத் பகவத்கீதை வந்து மேற்கோள்களாக அது வந்து கற்றுத்தரப்படுகிறது. அடுத்தது வந்து ஒருமைப்பாடு, தொடர் முயற்சி மற்றும் மற்றவருடன் ஒருங்கிணைதல், அதாவது கான்சென்ட்ரேஷன், கன்சிஸ்டன்சி மற்றும் கோஆர்டினேஷன். இந்த மூன்றும் வெற்றிக்கான மிக முக்கியமான 3 விஷயங்களாகும். இந்த மூன்றையும் அடைவது எப்படி அப்படின்றத வந்து பகவத்கீதையின் உதவியோடு இந்த மாதிரியான இந்த பிசினஸ் ஸ்கூல்லயும் சரி, இந்த மாதிரியான உயர்கல்வி நிலையங்கள்ல வந்து மேலை நாடுகள்ல வந்து கற்றுத்தரப்படுகின்றன. அடுத்து 4வது ஒரு விஷயம் என்னன்னா, 80 வயதான வித்வான் பார்த்தசாரதி அவர்கள் பூர்ண அமெரிக்காவை வந்து சுற்றுப்பயணம் செய்து அங்கு வந்து நிஷ்காம யோகத்தினுடைய மகத்துவத்தை இளைய சமுதாயத்தினர், அதாவது பகவத்கீதையை வந்து ஆதாரமாக கொண்டு நிஷ்காம யோக சாதனை செய்வது எப்படி, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றத வந்து இளைய சமுதாயத்தினருக்கு அவர் வந்து பல வழிகாட்டுதல்களை வந்து வழங்கியுள்ளார், அவர்களுடைய மனதில் பதிய வைத்துள்ளார். பிசினஸ் ஸ்கூலினுடைய அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பயிலும் வருங்கால உத்தியோகபதிகளுக்கு வந்து அது ஒரு பக்கம் பணத்தின் மீது பேராசை, மற்றொரு பக்கம் அந்த ஆத்ம திருப்தி, ஆத்ம சந்தோஷம், இந்த இரண்டையும் சமநிலையில் எப்படி வைத்திருப்பது, இது போன்ற பல விஷயங்களை வந்து அவர் வந்து கற்றுத் தந்துள்ளார். இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். கீதை பல்வேறு துறைகள் பற்றி வழிகாட்டுகின்றன. ஆனா முக்கியமா நம்ம வந்து இப்ப கவனத்துல எடுக்க வேண்டியது என்னன்னா, கீதையினுடைய ஆன்மீக மகத்துவம் என்ன, அது வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய மகிமையை கூறும் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உள்ளது. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்சி ஸ்நானம் சம்சார மலநாசனம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம தினமும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மலங்களை, அழுக்குகளை போக்குவதற்கு தினமும் குளிக்கிறோம். அதே போல நம்முடைய சம்சார வாழ்க்கை என்கிற அந்த மலத்தை, அந்த அழுக்கை போக்குவதற்கு பகவத்கீதையினுடைய பாராயணம் வந்து நமக்கு உதவுகிறது அப்படின்றது. அது வந்து பகவத்கீதை என்ற ஸ்நானத்தை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இந்த சுப வசனத்தினால நம்முடைய கவனத்திற்கு வந்து அந்த கீதையினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது அப்படின்னு வந்து புரிய வருகிறது. இன்றைக்கு வந்து புத்தி அளவில் வியாபாரிகள், உத்தியோகபதிகள் ஆகியோரும் வந்து கீதையினுடைய பயனை பெற்று வருகின்றனர். அதே போல, அதாவது இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த ஆன்மீகத்தை நாடும் முமுட்சுக்களுக்கு மட்டுமல்ல, உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், இளைய சமுதாயத்தினர், மாணவர்கள், இது போன்ற குடும்ப தலைவிகள், இது போன்ற அனைவருக்குமே உரிய வழிகாட்டுதலை அந்த கீதை வழங்குகிறது அப்படின்றது தெரிய வருகிறது. அதே போல மலத்தை நீக்கி சித்த சுத்தி மூலமாக ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட கீதை வழிகாட்டுகிறது. அதனால இந்து தர்மத்தில் எப்படி நம்ம வந்து கங்கா மாதாவாக போற்றுகிறோமோ, எப்படி கோமாதாவை மாதாவின் ஸ்தானத்தில் வைத்து வழிபடுகிறோமோ, அப்படியே வந்து கீதையையும் மாதாவினுடைய ஸ்தானத்தில் வைத்து கீதா மாதா என்றே அழைக்கப்பட்டு போற்றப்படுகிறார். இதை கூறியுள்ளது வந்து சதாச்சார் அவுர் சம்ஸ்கிருதி என்ற ஒரு பத்திரிகை. ஜனவரி 2011 பதிப்பில வந்து இது வந்துள்ளது. கீதை மாதாவாக கொண்டாடப்படுவதிலிருந்தே அதனுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது அப்படின்றது தெரிய வருகிறது. மனிதனுடைய அந்த கரணத்தில் பக்தியை நிர்மாணமாக்க வைக்கும் சக்தி வந்து 2 முக்கியமான நூல்களுக்கு உள்ளன. அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகவதம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவத்கீதை கிரந்தம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய
திவ்ய துவனி ரூபமான ஒரு அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலியுகத்தின் பிரபாவம் உள்ள இந்த கிரந்தம் வந்து பிரம்மஸ்வரூப வித்யா அப்படின்னு கூறப்படுகிறது. அடுத்த ஒரு கேள்வி கீதையினுடைய மகத்துவம் பற்றி நம்ம இப்போ ஓரளவு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது கீதை சம்பந்தமாக சில குற்றச்சாட்டுகளும் எழும்புகின்றனவே, அதுக்குரிய அந்த கண்டனங்களை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதுல முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கீதை என்பது பிராமணர்களுடைய ஒரு மறைமுக சூழ்ச்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதுக்கு நம்ம பதில் தெரிந்து கொள்ளலாம். இந்த குற்றச்சாட்டை எழுப்புபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதியவாதத்தை பரப்பி ஹிந்து சமுதாயத்தினரை பிரித்தாளும் சூழ்ச்சி செய்பவர்களே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்றனர். ஏன்னா கீதையிலேயே கூறப்பட்டுள்ளது, ஜாதி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது, ஆனா வர்ணாசிரம அமைப்பு மட்டும்தான் பகவானால் உருவாக்கப்பட்டது, அதனால ஜாதி அமைப்பே கிடையாது அப்படின்னு அதுல தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த கீதையினுடைய முழு உரையிலும் பார்த்தோம்னா முக்கியமாக 4 பாத்திரங்களே உள்ளன. அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருதராஷ்டிரன், சஞ்சயன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன். இந்த 4 யாருமே பிராமணர்கள் கிடையாது. இவர்கள் அனைவருமே க்ஷத்ரிய குலத்தை சேர்ந்தவர்கள். மாறாக கீதையில் உறுதியாக கூறப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, இந்து தர்மத்தில் ஜாதி என்பது கிடையாது, வண்ண அமைப்பே உள்ளது அப்படின்னு அதுல தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், அதாவது ஒரு க்ஷத்திரியனுடைய வாக்கு, அதில் கூறப்பட்டுள்ள அந்த தத்துவ ஞானத்தை அனைத்து பிராமணர்களும் அதை பயில்கிறார்கள், அதை போற்றுகிறார்கள். இதற்கு உதாரணமாக ஸ்வயம் ஆதி குருவான ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் அந்த பகவத்கீதைக்கு சங்கர பாஷ்யம் எழுதி இருக்கிறார். அதனால கீதை என்பது ஒரு மறைமுக சூழ்ச்சி இல்லை என்பது தெரிய வருகிறது, தெளிவாகிறது. அதுவே ஆத்ம ஞானத்தின் மீது ஏற்பட்ட ஆவரணத்தை விளக்கும் திவ்ய நூலாக, திவ்ய தீபமாக விளங்குகிறது. அடுத்த ஒரு கேள்வி கீதையில் உலகில் அதி உன்னத தத்துவ ஞானம் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கீதை மீதே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர், ஏன் கீதையே எதிர்க்கின்றனர்கள் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுப்புகிறது இல்லையா? அதனுடைய பதிலையே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இங்கு நம்ம இத ஆன்மீக நிலையில் சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அர்ஜுனன் அப்ப எந்த நிலையில இருந்தா? ஒரு சிஷ்ய நிலையில இருந்தா, பூர்ண சரணாகதி பாவத்தோடு. அதோட பக்தனும் கூட, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அதீத அனன்ய பக்தனம். அப்பேற்பட்ட அந்த பக்தி நிலையில ஒரு சாதனையாக அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாக்கை வெறும் கேட்டதோடு இல்லாமல் பூரண சரணாகதி பாவத்தோடு அதை உடனே செயல்படுத்தவும் செய்தார். ஆனா இன்றைக்கு அதிகபட்ச மக்கள் ஆன்மீக சாதனை செய்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் கீதையை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தகைய ஒரு ஆன்மீக நிலை அவர்களிடம் இருப்பதில்லை. ஆன்மீக சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா கீதை அதி மேம்பட்ட உன்னத நிலையில் உள்ளது. சாதனையில் முன்னேற்றம் அடைந்த ஒருவரால், அதாவது ஆன்மீக பயிற்சி செய்து அத்தகைய ஒரு பக்குவமான நிலை ஏற்பட்ட பின்னரே கீதையினுடைய அந்த சாரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அர்த்தம் தெரியாத காரணத்தால் பலருக்கு கீதையை படிப்பதில் அந்த முயற்சி மேற்கொண்டாலும் அவர்களுக்கு அதில் ஒரு ருச்சி ஏற்படுவதில்லை, அவர்கள் படிப்பதும் இல்லை. அடுத்து இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, சிலர் கீதையை பயிலுவதற்காக படிக்க முயல்கின்றனர், அவ்வாறு படிக்கவும் படிக்கின்றனர். ஆனால் படித்தாலும் அவர்களுக்கு கீதையினுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் சில காலத்திற்கு பிறகு அதை விட்டு விடுகின்றனர். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு முறைதான் கீதையை உபதேசித்தார். அதற்கு பிறகு உடனேயே அர்ஜுனன் அதை உடனடியாக செயல்படுத்தினார். அர்ஜுனனை அதனால என்ன ஒரு மகத்துவம், இது இங்க என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, அர்ஜுனனை போன்ற ஒரு பக்தி உணர்வு கொண்டால் மட்டுமே நமக்கும் கீதையினுடைய அந்த சாரத்தை புரிந்து கொள்ள முடியும், அதை பின்பற்றவும் முடியும். படிப்பதோடு கூட மகான்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் மிகவும் அவசியம். ஆன்மீக கண்ணோட்டத்தில் கீதையை புரிந்து கொள்வதில் உள்ள அந்த கடினம், எவ்வளவு கடினம் என்பது இதன் மூலமாக நமக்கு கவனத்திற்கு வருகிறது. நம்ம படிப்பது சுலபம், படிச்சு கொண்டே போயிடலாம், பாராயணம் பண்ணலாம். ஆனா அதனுடைய அந்த உள்ளார்ந்த தத்துவத்தை, அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது, அதுதான் மிகவும் கடினம்.
அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஆன்மீக பயிற்சி செய்து, ஆன்மீக சாதனை செய்து, தொடர்ந்து அந்த பக்தி உணர்வோடு இதை செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம அந்த ஆன்மீக பக்குவ நிலை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த கீதையினுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது. இப்போது மற்ற காரணங்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் பகவத் கீதையில பார்த்தோம்னா ஒப்புயர்வற்ற தன்மையை உள்நாடு அயல்நாடுகளில் உள்ள எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் அதை அனுபவித்திருக்கிறார்கள். அது இந்துக்களுக்கு மட்டும் உரிய கிரந்தம் கிடையாது, இந்துக்கள் மட்டுமே அனுபவித்த இருக்கிறார்கள் என்பதும் கிடையாது. அது அனைத்து மனித குலத்திற்கும் உண்டான ஒரு நூல். இருந்தாலும் சர்வ தர்ம சமபாவம் என்று ஒரு ஜால்ரா போடக்கூடிய அந்த பாரதத்தினுடைய பல்வேறு கட்சிகளினுடைய அரசு இதுவரை கீதையை பாட புத்தகமாக அமைக்கவில்லை என்பது மிக மிக ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அவர்கள் ஏன் அதை பாடப்புத்தகத்தில் சேர்க்கவில்லை? அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, பாரதத்தினுடைய கிறிஸ்துவர்களை இஸ்லாமியர்களுடைய அந்த மத உணர்வை புண்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மத சார்பின்மையினுடைய விளக்கமாக இவர்கள் இதை கூறுகிறார்கள். இந்த ஒரு சாக்கு போக்கை கூறுகிறார்கள். இந்த மத சார்பின்மை காரணமாக பாரதிய குடிமக்களுக்கு அவர்களிடம் உள்ள அற்புத முக்கியமான அந்த கீதையினுடைய அருமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது. இது எப்பேற்பட்ட ஒரு அநீதி தான் இழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்களிடமிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனா தேசம் மதசார்பற்ற வாதிகளின் கைகளுக்கு போய் சேர்ந்தது. அதனால உண்மையில் பார்த்தோம்னா பாரதத்தில் சிறுபான்மையினருக்கே சுதந்திரம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்துக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இந்துக்கள் இன்னும் கொடுமைகள் இழைக்கப்பட்டு அடிமைகளாகவே அந்த ஒரு நிலையில் தான் இருக்கின்றனர் என்பது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன ஒரு வித்தியாசம், முன்பு ஆங்கிலேயர்கள் இந்தியன் டாக் என்று சொல்லி அடித்தார்கள். இன்றைக்கு அதையே இந்த மதசார்பற்றவாதிகள் இந்துக்களை அடிக்கின்றனர். அதனால் இந்த பூமியில் பிரத்யக்ஷ பகவான் அருளியுள்ள அந்த பகவத்கீதையே புறக்கணிக்கப்பட்டுள்ளது. எதிர்ப்பு பேரணிகள் அதை எதிர்த்து கிளம்புகின்றன, குற்றச்சாட்டுகள் பல வைக்கப்படுகின்றன. நாம் அவர்களிடம் கேட்க விரும்புவது ஒரே ஒன்றுதான், மதசார்பற்ற தன்மையை பின்பற்றுவது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனா அதற்காக உலகத்திற்கே உலக மக்களுக்கே நன்மை அளிக்கக்கூடிய பகவத்கீதையை ஏன் விரோதிக்கிறீர்கள் என்பதுதான் நம்முடைய நியாயமான கேள்வி. இந்த விரோதத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைதான் என்ன? இதனால் உங்களுக்கு தீமைதான் ஏற்படக்கூடும். அதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகவத்கீதையை விரோதிப்பவர்கள் அஞ்ஞானிகள் என்றே கொள்ளலாம். ஆனா இன்னொரு பக்கத்துல பகவத்கீதையை பாராயணம் செய்பவர்களும் இத்தகைய ஒரு எதிர்ப்புகளை எதிர்த்து எந்த விதமான எதிர்ப்பு குரலும் அவர்கள் எழுப்புவதில்லை. மௌனிகளாகவே மௌனம் சாதிக்கிறார்கள். கீதை வெறும் படிப்பதற்காக மட்டுமன்று, மாறாக பின்பற்றுவதற்காக என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது அது வெறும் படித்து ஏட்டு சுரைக்காய் கிடையாது. அது படித்து விட்டு அதை செயல்படுத்த வேண்டும். பகவான் சொன்ன அந்த உபதேசத்தை நம்ம செயல்படுத்த வேண்டியது அவசியம். கர்மாக்களை செய்யும் உரிமை நம்மிடம் உள்ளது என்று கீதையில் கூறப்பட்டுள்ளது. அதனால பகவானின் மீது ஸ்ரத்தை செய்து கர்மாக்களை, நமக்குரிய அந்த கர்மாக்களை எப்பொழுதெல்லாம் அதர்மம் நிகழ்கிறதோ அதை எதிர்த்து தார்மீக குரல் கொடுக்கக்கூடிய அந்த வீரத்தை, தைரியத்தை, அத்தகைய ஒரு கர்மாக்களை நம்ம செய்ய வேண்டும். கீதையின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் கௌரவர்களின் பக்கம் உள்ளீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா இதுல இரண்டு பக்கங்கள் தான் உண்டு. ஒண்ணு அதர்மம், இன்னொன்னு தர்மம். நான் அதர்ம பக்கத்திலயும் இல்ல, தர்மத்தின் பக்கத்திலயும் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது மூன்றாவது பக்கமே, நியூட்ரல்னு எதுவுமே கிடையாது. இந்துக்களுக்கு அவமானம், அட்டூழியம், மூர்த்தி உடைப்பு போன்றவற்றின் மூலமாக வீணிக்கப்படுவது என்பது வழக்கமாகிவிட்டது. அதாவது அதனால அந்த வழக்கமாக மாறிவிட்டதுனால அத்தகைய ஒரு சகிப்புத்தன்மை ஏற்பட்டு விட்டது. அதனால கீதை போன்ற தர்ம கிரந்தங்களுக்கு ஏற்படும் விரோதத்தின் மூலமாகவும் அவர்கள் தாக்கப்படுகின்றனர். இந்துக்கள் எவ்வளவுக்கு அளவு இது போன்ற ஒரு சகிப்புத்தன்மையோடு இந்த தாக்குதல்களை சகித்துக் கொள்கின்றனரோ அந்த அளவுக்கு அந்த எதிராளிகளின், அந்த சிறுபான்மையினரின் அந்த தாக்குதல்கள் அவர்கள் பலசாலிகளாக ஆகின்றனர் என்பதும் தெரிகிறது. இதுவே சரித்திரம் காண்பிக்கும் உண்மை. அதனால் இந்துக்கள் தங்களுடைய மௌனத்தை கைவிட்டு விட்டு
ஆதர்சமான இந்து ராஷ்டிர நிர்மாணத்திற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். அது மிகவும் அத்தியாவசியமாகிறது. அதன் மூலமே நாம் நம்முடைய தர்ம கிரந்தங்கள், நம்முடைய நம்பிக்கை கேந்திரங்கள் ஆகிய அனைத்தையும் ரட்சிக்க முடியும். முன்பை காட்டிலும் தற்பொழுது அநேக மக்கள் இங்கும் சரி அயல்நாடுகளிலும் சரி கீதையினுடைய வழிகாட்டுதலின் பயனை பெற்று வர ஆரம்பித்துள்ளனர் என்பது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நமக்கு தோன்றுகிறது. அதனால இன்றைய சத்சங்கத்தில் நம்ம கீதையினுடைய ஒப்புயர்வற்ற தன்மை மற்றும் அதன் மீது எழுப்பக்கூடிய அந்த குற்றச்சாட்டிற்கு எவ்வாறு கண்டனம் தெரிவிப்பது, இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்று சத்சங்கத்தை நிறைவு செய்வதற்கு முன்பு ஆன்மீக அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஜெகத்குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளாலும் மற்றும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களின் ஒத்துழைப்பாலும் நம்முடைய இந்த தர்ம சத்சங்கம் ஒரு வருட நிறைவை கொண்டாட இருக்கிறது. நம்ம ஏப்ரல் மாத இறுதி வாரத்தை நன்றி வாரமாக கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தர்ம சத்சங்க நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதனுடைய பல்வேறு தலைப்புகளை பார்த்துவிட்டு அதன் மூலமா உங்களுக்கு என்ன பயன் கிடைத்துள்ளது மற்றும் உங்களுடைய இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 நிமிடம் 3 நிமிடத்திற்கு உள்ளாக ஒரு குறுப்படமாக உங்களுடைய மொபைலில் வீடியோ பைட்டாக எடுத்துவிட்டு எங்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை எடுக்கும் பொழுது மொபைலை அந்த ஹாரிசான்டல் பொசிஷன்ல வைத்து எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெர்டிகல்ல வேண்டாம். இத்தகைய வீடியோக்களை எங்களுக்கு இந்த கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த எண் 9810887746. இன்னொரு எண் 9380949626. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அபார கருணையினால இன்றைக்கு இந்த சத்சங்கம் நல்லபடியாக நடந்தது. அவருடைய திருவடிகளில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.